நான் தினமும் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எக் கட்லெட் குழம்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மணப்பெண் சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டின்னருக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற ஒரு ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இட்லி, பூரி, தோசை, சப்பாத்தி அதெல்லாம் நம்ம செஞ்சுருவோம். அதுக்கு ரெகுலராக சப்பாத்திக்கு நம்ம ஒரு குருமாவோ இல்லை சாம்பார் அப்படின்னா சட்னி அந்த மாதிரி தான் தருவோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான எக் கட்லெட் குழம்பு சொல்லித்தரேன். அதை நீங்கள் செஞ்சு உங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முதல்ல தேவை நமக்கு முட்டை தேவைப்படும். ஒரு 6 முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு கப் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, ஒரு நல்ல 3 பழமான தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா சின்ன சின்னதாக. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்க போகிறோம். அது ஒரு 3 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காவை ஒரு அரை மூடி எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு நீட்டாக இருக்குன்னா நீங்கள் 8 வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 12 எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம தனியா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அடுத்து கசகசா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 கப் கேரட் துருவல் எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. உங்கள் நாக்குக்கு டேஸ்ட் ஏற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் எடுத்துக்கலாம், அப்படின்னா எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஒரு கப் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிக்கை மஞ்சள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு ட்ரை கடாயாக வைங்க. அடுத்தது 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அடுத்தது நீங்கள் 2 ஸ்பூன் கசகசா போட்டுக்க போகிறீங்க. போட்டுட்டு நல்லா ஒரு மொருவலாக பொரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் தீயக்கூடாது, நல்லா இந்த மாதிரி பொரியும். பொரிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணிடலான்னா, எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ஜாரில் தேங்காய் துண்டு போட்டுக்கோங்க. தேங்காய் நம்ம நறுக்கி வச்சுருக்க அரை மூடி தேங்காய் துண்டு போட்டுட்டு, அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மசாலாஸ் இருக்குது தெரியுமா, சோம்பு, சீரகம், கசகசா, அதையும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் இதை அரைச்சி எடுத்து வந்து போகிறீங்க. நம்மளோட பேஸ்ட் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடச்சிக்கலாம். 6 முட்டையுமே நான் உடச்சிக்கிறேன். நல்லா உடச்சிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா இதை பீட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே மஞ்சளும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு தேவை இந்த முட்டையோட இதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா முட்டையில் டக்குன்னு உப்பு ஏறிடும். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1/2 கப் எடுத்து வச்சுருக்க ஒச்சக்கடலை மாவு இருக்குது தெரியுமா, அதை போட்டுக்கோங்க. அடுத்தது 1/2 கப் கேரட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கேரட்டையும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதையும் அதையும் மெதுவாகவே இனிமேல் மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த உடச்ச கடையில் இருக்க அந்த மாவு கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த கட்டி எல்லாமே க்ளீனாக போயிடணும். அதனால் நல்லா வேகமாக நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது போயிடும். அப்புறம் ஒரு வானல் வச்சுக்கோங்க. அந்த வானலில் உங்களுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் நீங்கள் நெய் விடுறீங்கன்னா, நெய் நல்லா சூடானதும் நம்ம அடுத்தது எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை போட போகிறோம். பார்த்து பண்ணுங்கள், இப்போ எல்லாமே வெடிக்கும். அதனால் நல்லா லைட்டாக செவரணும். செவந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம ஃபைனாக பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம சில்லி பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் நமக்கு காரத்துக்கு. இதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் 1/2 ஸ்பூன் எடுத்து நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த முட்டையோட பேஸ்ட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி வேணும்னா கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு. நல்லா போட்டுட்டு கலந்து வச்சுக்கோங்க. கலந்திங்கன்னா உங்களுக்கு இந்த பதம் தான் கிடைக்கும். பாருங்கள், பதத்தை பாருங்கள். இந்த பதத்தில் நீங்கள், அதாவது தோசை மாவு, இட்லி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 சின்ன சின்ன கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட இருக்க எண்ணெயை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இட்லி குண்டா வச்சு அதுக்குள்ளே ஸ்டீம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆவி வரும். அந்த டைமில் இந்த கப்பில் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதாவது அந்த முட்டை வெந்ததும் கப்பில் ஒட்டக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இதை போடுறோம். நெய் ஃப்ளேவர் வேணுன்றவங்க நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 கப்பையும் நீங்கள் உங்களோட கொத்தில் எத்தனை இட்லி போட முடியுமோ அத்தனை கிண்ணம் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 4 தான் வைக்க முடியும், அதனால் நான் 4 எடுத்துருக்கேன்.
ஸோ நம்ம இதில் வந்து என்ன பண்ணலான்னாக்கா நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை மாவு இருக்குது தெரியுமா, அந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு அரை கப் இல்லை 3/4 கப் வர மாதிரி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெந்ததும் வந்து உப்பிடும், அதனால் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. 4 கப்லேயுமே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நான் வந்து இட்லியோட பிளேட்டில் வந்து செட் பண்ணுறேன். இதை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றி வச்சுருக்க முட்டை வேகிறதுக்குள்ளே ஒரு கடாயில் நீங்கள் 50 ml நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சாதா எண்ணெய் கூட இருந்தால் ஊற்றிக்கலாம். அப்புறம் நான் வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். என் ஸ்பூனுக்கு வந்து 1 ஸ்பூன் வருது. நீங்கள் சின்ன ஸ்பூன் போட்டிங்கன்னா 3 ஸ்பூன் வரும். இது வந்து நல்ல எண்ணெயில் வந்து நல்லா வச்சு நல்லா சுருள விடுங்க. அது நல்லா சுருண்டதும் நம்ம வெங்காயம் சேர்த்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இதுவும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், நல்லா தொக்கா வதங்கணும். அதனால் வெங்காயம் ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா தொக்காகணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ஊற்றி வச்ச வந்து முட்டை வந்து வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி எடுத்து உள்ளே குத்தி பாருங்கள். முட்டை உள்ளே பச்சையாக இல்லைன்னா நல்லா வந்து ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாமே சீராலாம் வேகாது. அடுத்து பாருங்கள், வெங்காயம் நல்லா தொக்காயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமேட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா தொக்கார அளவுக்கு வதக்கணும். மூடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு சேர நல்லா கிரேவியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த கப்பை எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து தண்ணி அளவு வைக்க போகிறோம் இந்த குழம்புக்கு. அதுலேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த அதே கிண்ணத்தில் வந்து 2 கப் வந்து தண்ணி ஃபுல்லாக எடுத்து ஊற்றிக்கிறேன் குழம்புக்கு. பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கடைசியாக உப்பு வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு உப்பு குறையும் இல்லையா, அதுக்காக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட முட்டை வந்து நல்லா வெந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கேக்காக கிடைக்கும். இந்த கேக் வந்து குழம்புல போட்டு ஒரு 1/2 hour கழித்து தான் நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லா ஊறி நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வந்து இதை வந்து நல்லா 20 நிமிஷம் இல்லை 1/2 hour ஊற வச்சுக்கோங்க குழம்புல போட்டுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு வந்து ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு தான் வரும். நல்லா சுருண்டு வரும். ரொம்பலாம் சுருள தேவையில்லை. நம்ம குழம்பு பதம் வந்தால் போதும். நீங்கள் தண்ணி எவ்வளோ கண்டென்ட் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க எக் கேக்கை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 hour ஆகும் இந்த கேக்கும் அந்த குழம்போட மர்ஜ் ஆகிறதுக்கு, நல்லா ஊறி நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நம்ம எக் கட்லெட் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எந்த காம்பினேஷனில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னா பரோட்டா, பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி டேஸ்ட் இது பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.